லவ்லி. இப்போ வந்து பார்வதி கொஞ்ச நேரம் முன்னாடி ஆடி நாங்க பாத்துட்டோம். நீங்க வந்து கத்துக்கிட்ட வித்தையை எங்க முன்னாடி கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும். அதை நீங்க பார்வதிக்கு கத்து கொடுத்தா அதை விட நல்லா இருக்கும். So can we just bring a சிலம்பம் and will you both just do a little trick for us please on the stage? We would love to see both the ladies do something empowering right now. ராங் அவுட்ஃபிட் உங்க காஸ்டியூம் பிரச்சனை என்னோட ஸ்ட்ராங் சூட் அப்சர்வேஷன் லைக் நான் வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பேன். இல்ல ஒரே ஒரு ஸ்டெப் மாத்திரம் நீங்க அப்படியே உள்ள வாங்கி அப்படி ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இவங்க கத்து கொடுப்பாங்கல்ல, அவங்க கத்து கொடுப்பாங்க. யூ ஹேவ் டு டீச் மீ சிலம்பம். சோ இப்போ மைக் கொடுத்துருங்க, நாங்க குச்சி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். இது வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி. கங்கம்மாள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். ஐ யூஸ் only hands. Sorry. Right, thank you so much for that. Please take your seats. We're looking forward to watch you in the film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாஸ்டாலஜியாவாக இருக்கு. தெய்வ திருமகள் தாண்டவம் ஆடியோ லான்ச்சிங் தான் நடந்தது. அதே ரம்யா, அதே தனஜயன் சார், அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அப்படி ஜிவி அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார். ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது சார் இது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம ஞானவேல் சார். ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஒரு கார் எடுத்து வெளியே கூட்டு போவாங்க. ஒரே படத்தில் விக்ரம் சாரை சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிகிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல் ஸ்டோனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தனஞ்சயன் சார், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஜிவி, படம் மியூசிக் கேட்டன்னு ஒன்று தெரியுது ஜிவி. யூ கிராஸ்ட் தெய்வ திருமகள் அண்ட் தாண்டவம் போத். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரெண்டுமே கிராஸ் ஆகிடுச்சு. ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இன்னும் அட்டக்கத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் வந்து, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும். அதுக்கு என்னோட மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது, அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக்கியிருப்பார் விக்ரம் சார், அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னியாக இருந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க. ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறைய ஷீல் கம் வித் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக தான் ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது உள்ள தான் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி. அண்ட் ஐம் ஷுர் இட் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கி சாங்லேயே தெரிஞ்சுது. ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்.